இந்த புனித பலியானது சிறப்பான விதத்திலே இன்று நமது கர்நாடக மாநிலத்திலே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற ஒவ்வொரு மாணவியருக்காகவும் மிகச் சிறப்பாக நமது சேவியர்ஸ் ஹைஸ்கூல் மாணவிகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த புனித பலி சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவனுடைய ஞானமும் இறைவனுடைய அருளும் அவர்களை நிரப்பவும் பாதுகாப்போடும் அதே வேளையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடும் அவர் எழுத இறைவனுடைய அருளை கேட்டு திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலுமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கின்ற பவித்ரா மேக்லின் இவர்களுக்காகவும் ஜானி விஜயகுமார் செர்சாயுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் ஜேக்கப் அணு குடும்பத்தினருக்காகவும் இறைவனில் மரித்த குமார் ஏச்சர் இந்த ஆன்மாவிற்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளின் திருவுளப்படி நடப்போம், விண்ணரசுக்குள் தகுதி வருவோம் என்ற நம்பிக்கை செய்து இன்றைய திருவழிபாடு வாழ நம்மை அழைக்கிறது. எனவே இறை வார்த்தையின்படி இறைவனுடைய திருவுளப்படி நாம் வாழ செயல்பட தவறி நினைத்து பார்ப்போம். இறைவனோட மன்னிப்பு கேட்போம். இந்த புனித பலியிலே தகுதியான முறையிலே நாம் பங்கு கொள்ள நமது குற்றங்களை, குறைகளை, பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திற்கு போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாக்கீன் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தனின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கீன் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டார். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னரிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தன் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினார். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினார். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கீனையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். யோயாக்கீனுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மைத்தினியாவை அரசனாக்கி அவனது பெயரை சிதேக்கியா என்று மாற்றினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தி உள்ளனர். எருசலேமை பாழையடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி. பெயரின் மாட்சி முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவரிடம் வந்து அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் பிடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வாழ்வுதல் நிறை வார்த்தைகள் 21 தொடக்கம் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்ற சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் நல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இறைவார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திருவுளப்படி நடப்போரே விண்ணரசுக்குள் செல்வர். நாம் இறை வார்த்தையை நாம் புரட்டி பார்த்து வாசிக்கின்ற பொழுது தொடக்க நூல் முதல் இறுதி வரை நம் இறை வார்த்தையில விவிலியத்திலே பல்வேறு மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்ந்தவர்கள், கடவுளுடைய திருச்சட்டத்தின்படி வாழ்ந்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நடந்தது, அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதையெல்லாம் நாம் வாசிக்கிறோம். நோவா கடவுளுடைய வார்த்தையின்படி கடவுளுடைய சட்டத்தின்படி வாழ்ந்தார். ஆபிரகாம் கடவுளுடைய திரு உலத்தின்படி அவர் செயல்பட்டார். மோசே, யோசுவா, ஆக இப்படி ஒவ்வொருவரையும் நாம் எடுக்கின்ற பொழுது எல்லோரும் கடவுளுடைய திருவுளம்படி கடவுள் அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதன்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் வாழ்வை கடவுளுக்கு ஏற்றபடி அவர்கள் காப்பாற்றிக் கொண்டார்கள். இவ்வாறு நாம் பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம் இறை விவிலியத்தில். ஆனால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு என்ன நடக்கும், அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை குறித்து இன்று ஒருவரை குறித்து இன்றைய முதல் வாசகம் நமக்கு பேசியது. யோயாக்கீம் என்ற அரசன். அவன் சிறிய வயதிலேயே ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டான். ஆனால் கடவுளுடைய திருவுளத்தின்படி திருச்சட்டத்தின்படி நடக்கவில்லை. கடவுளுக்கு எதிராக அவன் வாழ்ந்ததால் 3 மாதங்கள் தான் அரசனாக அவன் இருக்க முடிந்தது. 37 ஆண்டுகள் அவன் சிறையிலே இருந்தான். 3 ஆண்டுகள் மட்டும்தான் அவனால் அரசனாக இருக்க முடியாது. காரணம், கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிராக வாழ்ந்தான். ஆக கடவுள் நமக்கென மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய மகிமையை அவர் வைத்திருக்கிறார். அவர் நம்மை ஒரு மிக மேலான ஒரு வாழ்வை வாழ அழைத்திருக்கிறார். அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அந்த திருவுளத்தின்படி நாம் நடக்க வேண்டும். செயல்பாடு அதுதான் கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்றார், தந்தையின் திருவுளப்படி நடப்பவர்
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனத்திலே வாசிக்கிறோம். கடவுளுடைய திருவுளம் என்பது என்ன? எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும், எல்லா மனிதரும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. ஆக இந்த கடவுளுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய திருவுளப்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு திருமடலே 1ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனத்திலே வாசிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமே இருந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள், அதன்படி செயல்படுகிறவராக இருங்கள். கடவுளுடைய இந்த வார்த்தை நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. எனவேதான் யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 51ஆவது திருவசனத்திலே ஆண்டவர் சொல்வார், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். கடவுளுடைய வார்த்தை நமக்குள் உயிராய் இருக்கிறது, நமக்கு அது வாழ்வை கொடுக்கிறது. யாக்கோபு திருமடத்தில் 2ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கிறோம், செயலற்ற நம்பிக்கை பயனற்றது, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக நமது விசுவாசத்திலே ஒரு செயல்பாடு இல்லை என்றால் அது பயனற்றதாக மாறிவிடுகிறது. ரோமையர் 2:13 நாம் இவர் அழகாக வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், கடவுளுடைய திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது, மாறாக அந்த திருச்சட்டத்தின்படி நடப்பவரை செயல்பவரே கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்றவர்களாக மாற முடியும். ஆக கடவுளுடைய திருவுளத்தை நாம் செயல்படுத்த இந்த நாட்டை அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்திக்கு முன்பாக நாம் வாசித்தோம் என்றால் எதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்கிறார் என்பது நமக்கு புரியும். ஆண்டவர் சொல்லுவார் மத்தேயு நற்செய்தி 7:12, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றை பிறருக்கு நீங்கள் செய்யுங்கள். ஆக செயல்பாடு, பிறர் என்னை மோசமாக பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, பிறர் என்னை கோபமாக பேசக்கூடாது என்று நான் நினைத்தால் நான் அதை செய்யக்கூடாது, பிறர் என்னை காயப்படுத்தக்கூடாது என்று நான் நினைத்தால் நான் பிறரை முதலில் காயப்படுத்தக்கூடாது. எல்லாம் என்னிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நாம் எல்லாமே செய்கின்ற மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? எல்லாம் பிறரிடம் இருந்து ஆரம்பிக்கணும். அவங்க நல்லா பேசணும், அவங்க என்ற பாசமா இருக்கணும், அவங்க நல்லபடியாக இருக்கணும், அவர்கள் எனக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய பிறரிடம் இருந்து நாம் எதிர்பார்க்கிறோம். அதுதான் நம் வாழ்க்கையில செய்கின்ற மிக பெரிய தவறு. எல்லாம் என்னிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அது அன்பாக இருந்தாலும் சரி, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்னிடம் இருந்து நான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் 2வது சொல்லுவார், போலி இறைவாக்கினரை குறித்து ஆண்டவர் பேசுவார். மத்தேயு நற்செய்தி 7:20 நாம் வாசிக்கிறோம், போலி இறைவாக்கினரை பற்றி நீங்கள் கவனமாயிருங்கள், அவருடைய செயல்களே அவர்கள் யார் என்று உங்களுக்கு காட்டும். ஆக இதை சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எனவே தந்தையின் திருவுளப்படி நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்கள், அதன்படி வாழ்கின்றவர்கள் தான் விண்ணரசுக்கு நீங்கள் புக முடியும். இல்லை என்றால் அவருடைய பெயரினால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஆண்டவருடைய பெயரினால் நிச்சயம் ஆண்டவர் சொல்லுவார், சாத்தான் கூட வேதம் போதும், சாத்தான் கூட கடவுளுடைய பெயரினால் அவன் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வான். அற்புதங்கள் அதிசயங்கள் அல்ல, மாறாக கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்வதுதான். ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்கம் முதல் கடவுளுடைய திட்டத்திற்காகவே, கடவுளுடைய திருவுளத்திற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார். எனவே நம்ம ஆண்டவரை தவிர நமக்கு வேறு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு தேவையில்லை. ஆண்டவர் சிறு பையனாக இருக்கின்ற ஒரு 12 வயதிலே எவ்வளவு தெளிவாக தன் பெற்றோரிடம் சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி 2:49 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஆண்டவர் தன் பெற்றோரிடம் சொல்லுவார். ஆக தந்தையின் திருவுளத்திலே, தந்தையின் வேலை, திருவுளம் என்றால் இட்ஸ் ஜஸ்ட் a work, the work of God, the will of God, the plan of God. அவ்வளவுதான். அது திருவுளம் என்பது தந்தை கொடுத்திருக்கிற வேலை. இயேசு கிறிஸ்து இறைவனுடைய தந்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். தந்தையாக இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும், எனக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்து முடிப்பதுதான் இறைவன் நமக்கு வைத்திருக்கின்ற திட்டம். யோவான் நற்செய்தியிலே 4:34 ஆண்டவர் சொல்லுவார், சமாரிய பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சீடர்கள் உணவு கொண்டு வருவார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என்னை அனுப்பினவரின் வேலையை செய்து முடிப்பதுதான் என்னுடைய உணவு. எனது உணவு, நமது உணவாகவே கடவுளுடைய திருவுளம் மாற வேண்டும். நமது மூச்சாக கடவுளுடைய திருவுளம் மாற வேண்டும். நமது வாழ்வாக கடவுளுடைய திருவுளம் மாற வேண்டும். எனவேதான் தாவீதரசர் அழகாக பாடுவார். திருப்பாடல் 48 ஆண்டவரே, உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். I delight to do your will because your word is in my heart. உமது வார்த்தை, உமது திருச்சட்டம் எனக்குள் இருப்பதால் நான் உமது திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடம். எனவேதான் யோவான் நற்செய்தி 5:30 ஆண்டவர் சொல்லுவார், எனது விருப்பத்தை அல்ல, நான் நினைப்பதை அல்ல,
மாறாக என் தந்தை என்னில் என்ன விரும்புகிறாரோ, ஆக இறைவன் என்னில் விரும்புவதை செய்வதுதான் அழைத்தல் வாழ்வு. நான் விரும்புவதை செய்வதல்ல. கடவுள் என்னிலே என்ன விரும்புகிறார், இயேசு என்னிடம் எதை விரும்புகிறார், அதை உணர்ந்தே அறிந்து கொண்டால்தான் அது ஒரு உண்மையான அழைத்தல் வாழ்வு. அதை அறியாத வரை நமது வாழ்வானது அழைத்தல் வாழ்வாக இருக்காது. மாறாக எங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வாழ்வாகத்தான் இருக்கும். ஆக ஆண்டவர் சொல்லுவார், யோவான் நற்செய்தி 5:36 சொல்லுவார், நான் செய்து முடிக்க வேண்டிய வேலை இன்னும் உள்ளது, அதை என் தந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வேலையை செய்து முடிப்பதுதான் எனது வேலை. அதற்காகவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன். தந்தையின் வேலையை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே இறங்கி வந்தார். நம்மையும் அந்த பணிக்கென அவர் அழைத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 6:38 ஆண்டவர் சொல்லுவார், என் சொந்த விருப்பத்தை அல்ல, என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கு என்று சொன்னவர் இறுதியிலே சிலுவையில, யோவான் நற்செய்தி 19:28-30 வாசிக்கிறோம். இறுதியிலே ஆண்டவர் எல்லாம் நிறைவேறியவராய் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுவார். 30வது வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாம் நிறைவேறிற்று என்று தன் உயிரை அவர் கையளிக்கிறார். ஆக தன் உயிரை தந்தையின் விருப்பத்திற்கு, தந்தை கொடுத்த வேலையை செய்வதற்காக அவர் தன்னையை கையளித்தார். இறைவனுடைய இந்த அழைத்தல் வாழ்வை பெற்றிருக்கிற நாம், இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நாமும் இறைவனுடைய அந்த திருவுளத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை திருவுளத்தை அறிந்து கொள்வோம். இறைவனுடைய விண்ணரசுக்கு நம்மையே நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். அதற்கான அருளை கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு தாய் அன்னை மணி வழியாக ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மாணவி புனித பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக அவர் மனித இனங்களை நீர் படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: Amen.
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு பிறந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் ஒரு திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், திருபலியில் நினைவு கூறும் ஆத்மாக்களையும், குடும்பங்களில் மதித்தோரையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் முகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக போன்றேத்த வரமருள மன்றாடுகிறோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் கவிதை
தந்தரணும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுளப்படி தந்தை தனக்கு கொடுத்த அனைத்து வேலைகளையும் நிறைவேற்றி எல்லாம் நிறைவேறிற்று என்று தன்னை கையளித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். டிசம்பரில் இருந்து கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றி பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை கூட ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறைவனின் தாயை இறைவனின் தாயை பாதுகாப்பின் கீழ் நடைபெறும் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆட்சி பெற்ற கண்ணியை சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவரே, எதிர்வயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, புனித சூசையப்பரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்கள் நிறைவை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் திருவுளத்தின்படி வாழ அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். அழகின் முழுமையாய்